ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபைனலி டென்ட்டு போட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி நைட்டு இந்த டீப்பான ஜங்கிள்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். வந்து நைட்டு சமைக்கணும், ஏன்னா நம்ம மார்னிங் சாப்பிட்டதோட சரி ஆஃப்டர்நூன் சாப்பிடல, எதுவுமே இல்லை. அதனால் வந்து புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. பட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அப்படியே பழைய சாப்பாட்டுக்கோ தயிர் சாப்பாட்டுக்கோ சாப்பிட்டா வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. சரிங்க, அடுத்தது எண்ணெய் காஞ்சிருச்சோம். இது வந்து அப்படியே போட்டுடலாமாங்க? இன்னுமே நெடி இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம். ஜூஸியாக இருக்குங்க இது. அந்த அதனுடைய நெய்யின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே இருக்குது. அவ்வளோதாங்க, முடியல, இந்த ரெஸ்ட்டு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஸ்டே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீப்பான ஜங்கிள்குள்ளே தான். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே சுற்றி வச்சு கடைசியில் இந்த சவுக்கு தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே தான் நம்மளுக்கு வந்து டென்ட்டு போடுறதுக்கு ஒரு ஏதுவான இடம் கிடச்சிருக்கு. பட் நைட்டு எப்படி தூங்க போகிறோம் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ஏரியா கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே போனீங்கன்னா அப்படியே ஒரு ஃபால்ஸு, கவியம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது. நம்ம வந்து கடைசியில் வந்து ஒரு எட்ஜில் இருந்து நம்ம டென்ட்டு போட்டு இன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ டென்ட்டு ஸ்டே எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய டென்ட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா போய் பாருங்கள். இப்போ வந்து இங்கே எப்படி டென்ட்டு போடுறோம் அப்படின்றத வந்து டைம் லேப்ஸில் பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து நிறைய ட்ரைபல் வில்லேஜஸ், நிறையா ஹில் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து டென்ட்டு ஸ்டேவை பார்த்துருங்க. டென்ட் எப்படி போடுறோம் அப்படின்றத டைம் லேப்ஸில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபைனலி டென்ட்டு போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம டென்ட்டு. இது வந்து ஸ்லீப்பிங் பேக் வாங்கியிருந்தோம். ஸோ 2 பேர் இன்றைக்கி இதில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து டென்ட்டு வேறு மாதிரி சூப்பராக நாங்கள் வந்து போட்டோம். ஸோ நல்லா இடமும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இங்கே கொஞ்சம் மணலாக இருந்துச்சு. ஸோ அதிலே வந்து டென்ட்டும் போட்டோம். இன்றைக்கி நைட்டு இந்த டீப்பான ஜங்கிள்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக இறங்கும். அங்கே தான் வந்து அந்த ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் அங்கே போய் நம்ம குளிச்சுட்டு, அப்புறம் இங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு சில வில்லேஜஸ் இருக்குது, ஒரு 10 வீடு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ இங்கே எதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் எல்லாம் பைனாப்பிள் தோட்டம் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சேஃப் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் சரின்னு பெர்மிஷன் கேட்டு அப்படியே போட்டோம். ஸோ பைனாப்பிள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
இது எல்லாமே பைனாப்பிள் தோட்டம் தாங்க. செமையாக இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி வந்து நைட்டு சமைக்கணும். ஏன்னா நம்ம மார்னிங் சாப்பிட்டதோட சரி ஆஃப்டர்நூன் சாப்பிடல. ஸோ நம்ம வந்து நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கியிருக்கோம் அண்டு ஃபிஷ் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் சமைக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து நீங்கள் சமைக்கிற ஃபுட்டேஜ் தான் பார்க்க போகிறீங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து ஃபிஷ் வந்து நம்ம கழுவி அடுத்தது பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள், சமையலை பார்த்து தெரிக்க போகிறீங்க வருங்க நீங்கள். அடா காட்டுவாசிகளா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஏன்னா என்கிட்ட இருக்க திங்ஸ் இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது. அதை வச்சு தான் ஏதோ மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக பண்ணித்தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எப்படி வரும் அப்படின்றத வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து சிக்கன் இது வந்து ஃபிஷ். ஸோ ரெண்டையுமே வந்து நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம வந்து காட்டு சமையல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து ட்ரை பண்ண போகிறோம். எதுவுமே இல்லை, அதனால் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. பட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் இன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் 2 பேருக்கும் சிக்கன் அண்ட் ஃபிஷ். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத அப்படியே வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த காடு பக்கத்தில் இருக்கிற பேர்ட் சவுண்டு எல்லாமே வேறு மாதிரி தெரியுதுங்க. நல்லா இருக்குது. ஸோ நம்ம டென்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக ஜங்கிள் தாங்க. ஸோ சுற்றி முற்றி பார்த்தாலும். ஸோ அடுத்தது நம்ம குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இருக்கிறது நம்மளுக்கு வந்து அது என்னது கொய்யாக்காய் பறித்து தராங்க. வெரி குட். எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து தான் மேலேருந்து பொறிச்சு போடுறாங்க பாருங்கள். ஒரு அம்மா. ஓகேம்மா. போதுங்கம்மா சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. போதுங்கம்மா. அதுதாங்க. ஸோ நம்ம வந்து கொய்யாப்பழம் நிறைய பறித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு பாருங்க. அண்ட் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. கலர் பாருங்கள். இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ நம்ம வந்து எண்ணெய் இது வந்து விண்ட்ஷீல்டு மாதிரி காற்றடிச்சா படாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா போன தடவை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷை வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இவர் ஏதோ இந்த வரமிளகா 2 பாக்கெட் வாங்கியிருக்காருங்க. உள்ள பண்ண முடியும். அப்புறம் குழம்பு சாம்பார் மாதிரி எல்லாம் வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. சரி இல்லை, நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களா, இதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அது கருகி போகிற நிலமையில அதை எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷை அப்படியே உள்ளே போட்டு எடுத்தோம்னா அது ராவாக சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டாரு. நீங்கள் 2 மிளகா பீங்க இல்லை டக்குனு பீங்க. யாருங்க கேட்க போகிறா. ஸோ கருக ஆரம்பிச்சிருச்சு. யார் தும்ப போகிறாங்க இரும போகிறாங்கன்னு தெரியல. இல்லை, இது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறதுனால அது அப்படியே இதாகிடும். ஆனால் இப்படி பொரிஞ்சுத அப்படியே பழைய சாப்பாட்டுக்கோ தயிர் சாப்பாட்டுக்கோ சாப்பிட்டா வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி நெடி ஏறுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா கரிஞ்சிருச்சு. அந்த காற்று வருது. இருமல் வருமா தும்மல் வருமான்னு தெரியல. இடத்துக்கு பக்கத்தில் வச்சுன்னா அப்படியே மிளகா மாற்றிடுவேன். சரி ஓகே, நம்ம அப்படியே அடுத்த கட்டத்தை நடவடிக்கை எடுப்போம். கிட்டத்தட்ட முழுசாகவே கரிஞ்சிருச்சுங்க. ஒரு சில மிளகா தான் அப்படியே இருக்குது. அது அப்படியே அந்த இலை உள்ளே இறங்கணும். எண்ணெயை ப்ரௌன் கலரில் மாறணும். அப்போ அரைச்சி தாங்க ஊற்றிருக்கணும். அந்த மிளகையும் போட்டு உள்ளே போடுங்க.
இப்போ போட்டுங்க போடும் போட்டுருங்க. போடும் 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 எல்லாத்தையும் போட்டு சொல்கிறாங்க, போட்டுருவாங்க. இன்றைக்கி எல்லாம் பக்கத்தில் ஒரு அனிமல் வரக்கூடாது. மிளகா சின்ன சின்னதான் இருக்குது. அதான் நாங்கள் சின்னதாக இருந்தாலும் காரம் அதிகமாக இருக்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ்வளோ பகல்லே வந்து சமையல் செய்கிறானுங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எப்போவுமே டென்ட்டு போடுறதுக்கு இடம் தொலைவுறது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த தடவை கொஞ்சம் நேரமாக தொலைவு பிடிச்சி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தனால நேரமாக செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரமாக படுத்துடலாம், நாளைக்கு 2-3 வில்லேஜ் போய் கவர் பண்ணலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரமாக வந்து சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்க, அடுத்தது எண்ணெய் காஞ்சிருச்சோம். இது வந்து அப்படியே போட்டுடலாமாங்க? போடுங்க, பார்த்து. இனிமே நெடி இருக்குது. வச்சு போடுங்க. இருங்க அவசரப்பட வேண்டாம். நம்ம அப்படியே பீசஸ் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுருவோம். தெரிக்குது. ஒரு ரெண்டு இது போடலாம். இப்போ உங்கள் கரண்டி எங்கள் பெரிய கரண்டி அது அதுக்குள்ளே தான் இருக்குது, உள்ளே இருக்கு பாருங்க. ஆனால் அது எண்ணெய் மோக்கிற கரண்டி மாதிரியே லைட்டாக எங்கே இருக்குது? அதான் உள்ளே தான் இருக்குது. கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், கத்தியோடு சேர்த்து. இன்னும் ஒன்று போட்டுக்கலாம். கொட்டிக்கும் அதனால் கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து பொறுமையாக அது இப்படி ஆட்டினீங்கன்னா தெரிச்சிரும் மேலே. இல்லை பொறுமைங்க. ஆனால் போட்டோன்னே அந்த நெடி ஒரு மாதிரி அப்படியே சல்லுன்னு மூக்கில் ஏறிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு போட்டு எடுக்கிறது நல்லாயிருக்கும். மிளகா எதுக்கு? மிளகா எதுக்கு? சிக்கனுக்கு போட்டுடலாமா? ஓகே. ரொம்ப கரைஞ்சிருச்சு, அதான் கேட்குறேன். சரி, 2 போடுங்க. சரி. தெரிக்குதுங்க அப்படியே. பொறுமையாக அப்படியே இது பண்ணிங்கன்னா பிஞ்சு வந்துடுது. ஃபுல் ஆயிலில் தானே இருக்குது, எல்லாம் ஃப்ரை ஆயிரும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. நம்மளுக்கு எந்த மாதிரி சாப்பிட வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சுங்க. இதை நல்லா எப்படி ஃப்ரையாக சாப்பிட்லாமா, இல்லை கொஞ்சம் அப்படியே என்னது அரவேக்கல் மாதிரி சாப்பிட்லாமா? எடுத்துடலாமா? எடுத்துகிட்டு இன்னொரு தடவை போட்டுக்கலாமா? வேண்டாம். சரி, அப்படி கொஞ்சம் அந்த பபுள்ஸ் நிற்கட்டும். அதுதான் நான் இல்லை, அதுக்கு மேலே கரிஞ்சிருங்க. சரி, ஓகேங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க, சூப்பராக இருக்குது. சரி, நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு கலரே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. சரி, வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. க்ரன்ச்சியாக இருக்குது, காரம் சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஃபிஷ்ஷோடைய ரியல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த நம்ம வந்து நெருப்புலாம் லைட்டாக சுட்டு சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டு கலந்து வர மாதிரி இருக்குது. ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணனால அந்த வரமிளகா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. நான் உண்மையை சொல்லுவேன்னு சொன்னேன்ல, உண்மையிலுமே நல்லா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த அருவிக்கு போகிற வழியாமா. ஸோ இதில் வந்து டூரிஸ்ட் அதிகமாக வர்றதுனால, அதாவது நிறையா பேர் வராங்களாம்மா இங்கே சேலத்துலேருந்து, இந்த மாதிரிலாம் வராங்களாம். அதனால் சின்னதாக ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னையும் இதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் போகுது. அருவி வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம அந்த அருவியை போய் சும்மா இங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுனால. இப்போது வந்து மணி கிட்டத்தட்ட 6 ஆக போகுது. சரி, அப்படியே நைட்டு இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் இதையும் அப்படியே காட்டிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நம்ம அங்கே தான் போய் ஆக்சுவலாக குளிக்க போகிறோம். இப்போ எப்படி போகுது பாருங்கள். ஆக்சுவலாக மார்னிங் அங்கே தான் போய் குளிக்க போகிறோம். அதனால் ஈவினிங்காக ஒரு கிளான்ஸ் அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப ஆழமாக போகுதுங்க, படிக்கட்டே இல்லைங்க பாருங்களேன், இப்படி தாங்க இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்படியே உள்ளே டீப்பாக இறங்கி போகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நடக்கணும் அப்படின்னாங்க. நான் சும்மா பக்கத்தில் இப்படி நின்று பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போகிறேங்க. ஏதாவது கண்ணுக்கு தெரியுதான்னு பார்ப்போம்.
ஆனால் இந்த மாதிரி அன்டைமில் எங்கேயும் அப்படி இறங்கி நடந்து போகக்கூடாதுங்க. ஆனால் இங்கே மேக்ஸிமம் எந்த ஒரு விலங்கும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் சரி அப்படின்னு நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம். வாவ், அந்த ஏரியா பாருங்கள். ஸோ அதுக்குள்ளேருந்து தான் ஃபால்ஸ் வந்துட்டுருக்கும் போல் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தெரியும். போகலாமா? அதுக்கும் இன்னும் லைட்டாக நடந்து போய் பார்ப்பேங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் வரலாம் அப்படின்றதுக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. ஏன் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வந்துட்டோம்னா நம்மளே ஏரியாமலே நிறையா அட்மிட் ஆகிடுவோம். ஸோ இதில் ஸ்லிப் ஆகி விடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க. அந்தளவுக்கு தான் இருக்குது ரோடு. ஸோ அதே மாதிரி பாதை. ஸோ இங்கே ஒரு பாறை ஒன்று இருக்குது, நம்ம வியூ பண்ணி பார்க்குற மாதிரி. அங்கே போய் நம்ம அப்படியே பார்க்கலாங்க. அந்த ஏரியா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வாவ் அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இறங்குற ஏரியா எல்லாமே படுபயங்கரமாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த அருவியோட சவுண்டு கேட்கும். நம்ம இதில் இந்த பாறையெல்லாம் அப்படியே இறங்கி அப்படியே உள்ளே நடந்து போய் கிட்டத்தட்ட அதுக்கு சென்டரில் வருங்க. நம்ம இதில் போய் வியூ ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். ஒரு சவுண்டு கேட்குங்க. 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இது பக்கத்தில் எங்கேயோ இருக்குங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற காட்டையெல்லாம் பாருங்கள். வாவ், எல்லாமே மூங்கில் காடுங்க. இங்கே அந்த ஒயிட் கலரில் காஞ்சி தெரிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மூங்கில் தான். ஸோ இதெல்லாம் வேறு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா மூங்கில் தான். இந்த பக்கம் எல்லாமே மூங்கில் தாங்க. வேறு மாதிரி இருக்குதுங்க இந்த இடம். சரிங்க, அப்போ மார்னிங் பார்ப்போம். ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சி. நம்ம அந்த வழியாக இறங்கி உள்ளேலாம் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ட்ரெக் பண்ணி போனால் தான் லாஸ்ட் எண்டில் இருக்காமல் கிட்டத்தட்ட இந்த மலையோட சரிவோடைய கடைசி பகுதியில் இருக்குது. ஸோ அதை நம்ம மார்னிங் பார்க்கலாங்க. ஆனால் இந்த இடம் ஒரு மாதிரி நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணுதுங்க. ஸோ மார்னிங் எங்கேயும் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அதை ஒரு விலாகாக எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதோட நான் குக்கிங்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவர் வேறு தனியாக வேறு குக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ஃப்ரீயாக இருந்ததுனால அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். ஆமாம், அதனால் மறுபடியும் நம்ம திரும்பி நம்மளுடைய கூடாரத்துக்கே போகிறேங்க. ஸோ அப்புறமா உங்களுக்கு நான் விலாக் எடுக்கிறேன் மார்னிங். ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எதுக்குடா அப்படின்லாம் கேட்காதீங்க. உண்மையிலுமே ஒரு சைடில் பார்த்தா கொஞ்சம் சோல்ஃபுல்லாக வாழணும் அப்படின்றதுனால ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இயக்கத்தில் இருப்பீங்களே, ஸோ நம்ம இப்படியெல்லாம் போக மாட்டோம் அப்படின்றதுனால ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்றதுனால வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுறேன். அண்டு முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் நாங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுங்க. பரவாயில்ல, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம சேனலை பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுற நிறையா நல்ல உள்ளங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ரெகுலராலாம் வாட்ச் பண்ணி சூப்பர் தம்பி, சூப்பர் பிரதர் அப்படின்னு நிறையா பேர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது குக்கிங்கை பார்ப்போம். ஓகே, பாய். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் செய்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த சிக்கனை நம்ம சும்மா ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பரட்டி இருக்கிறதோட வச்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிள், அவ்வளோதான். ஸோ நம்ம இது ரெடி ஆகும்போது உங்களுக்கு காட்டுறோம். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்க.
கலரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ஒரு மாதிரி ராவாக சூப்பராக இருக்குது. அண்ட் இதுவும் இப்போ கலர் நல்லா வந்துட்டுருக்கு. அது சிக்கன் போட்டதுக்கப்புறம் இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். .com ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஹாய் சார் நம்ம வந்து இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணது, அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து சப்பாத்தி மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த சப்பாத்தி, அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதுவுமே வச்சு இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி வாட்டர் ஃபால் போக போகிறோம். ஸோ அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்த vlogல உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் வேறு முன்னாடியே சொல்லிட்டீங்க. நல்லா இல்லைன்னு நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கா? இல்லைங்க, உண்மையாலுமேங்க. சாப்பிட்டு பார்க்குறேங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. சட்டியும் தருங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. நான் இது எப்படி வந்தது, நம்ம ஐட்டத்தில் மிஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். நான் செஞ்சேன்லைங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. நீங்கள் எது சொன்னாலும் நான் செஞ்சதுனால தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பரவாயில்ல. எப்பவுமே மீன் பாருங்க நல்லா இருக்குல்ல? எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஒரு இது எடுங்க. எதுங்க? அதுக்குள்ள சட்னி இது வைக்கலாம். அப்படியே தொட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா அதை மூடி வச்சுருங்க. நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு தெரியாது. போடுங்க. எல்லா சப்பாத்தியும் சாப்பிட்றலாம்ல? போதும் இதெல்லாம் யார் சாப்பிட்றது அப்புறம்? சப்பாத்தி வந்து மதியானத்துக்கு கொண்டு வந்த சப்பாத்தி, அது வந்து இப்போ தான் பயன்படுது. நல்ல வேலை மதியம் சாப்பிடல, அதே இப்போ பயன்படுது. சாப்பிட்டுருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். சூப்பர் காம்பினேஷன். என்னமோ நினச்சேன். சவுண்ட் எப்படிங்க? ஏஎஸ்எம்ஆர் சவுண்டு அப்படி வச்சுக்கலாமா? பொறுமையாக சாப்பிடுவேங்க, அப்போ தான் நல்ல நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட முடியும். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் நல்லாவே பசிக்குது. நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஜூஸியாக இருக்குங்க இது. அதனுடைய நெய்யின்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்படியே இருக்குது. மிடியா? அவ்வளோதாங்க. அவரால் முடியல, ஃப்ளாட் ஆகிடுறாரு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு. இல்லைன்னா மிச்சம் வச்சுட்டு மார்னிங் நல்லா இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா அதையே சூடு பண்ணி மறுபடியும் அதையே தான் சாப்பிடுவோம். 3யுமே சாப்பிட்டுட்ருக்கேங்க. தக்காளி தொக்கு ஒரு வாய் சாப்பிட்டோன்னா அடுத்தது எடுக்கணும். சிக்கனில் ஒரு டிப்பு, அதையும் சாப்பிட்ணும். அப்புறம் ஃபிஷ் எடுக்கணும், அதையும் சாப்பிட்ணும். இந்த நாளையும் சாப்பிட்டு முடிக்கணும். இன்றைக்கி நம்மளுக்கு அதான் டாஸ்க். அவ்வளோதாங்க, முடியல. இந்த ரெஸ்ட்டு தான். நம்ம உட்காந்துருக்க பொசிஷன் பார்த்தீங்களா? உங்களுக்கு காலை நீட்டி விட்டு அப்படி தான் கிடைக்கிறத அப்படியே அனுபவிச்சுட்டு போயிடும், அவ்வளோதான். சரி, ஓகேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃபேஸ் தெரியுதான்னு தெரில, கிட்டத்தட்ட அப்படியே பொழுதரங்கி இருட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நைட் கேமரா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டென்ட்டு போட்டோம், ஃபுல்லாக சாப்பிட்டோம். இனி வந்து நம்ம நேரமாக போய் தூங்க போகிறோம். எப்போவுமே 10-11 அந்த மாதிரிலாம் ஆயிரும். இன்றைக்கி நேரமாக வந்து சமையல் செஞ்சுட்டோம், சாப்பிட்டுட்டோம், அதனால் போய் தூங்க போகிறோம். நம்மளை சுற்றி பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு மாதிரி சின்னதாக ஒரு தயக்கத்தோடு தான் படுத்துருக்கும். என்னென்னா இந்த ஏரியாவில் வந்து எப்போவுமே அந்த காட்டு மாடுன்னு சொல்லுவோம்ல, பைசன், அது வந்து நிறையா வருமாமா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி யோசிக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. பட் நம்மளை நேரம் நல்லா இருந்ததுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா இந்த ஏரியா எங்கேயாவது வந்துடுமோ அப்படின்னு ஒரு சின்ன தயக்கத்தோடு இன்றைக்கி நைட் நம்ம வந்து தூங்க போகிறோம். ஆல்ரெடி ரொம்ப டயர்டாயிடுச்சு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி vlogலாம் பார்த்துருப்பீங்க. ஆஃப் ரோடு அப்படி இப்படின்ட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தாண்டி வந்தோமா. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அதை விட டயர்டாயிருச்சு.
நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி வந்து ட்ரைபல் வில்லேஜஸ் அண்ட் இந்த மாதிரி நியூ மவுண்டன் ரேஞ்சஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செகண்டு, நம்ம சுற்றி காட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த குச்சியெல்லாம் உடைக்கிற சவுண்டு கேட்குதுங்க. என்னங்க குச்சியெல்லாம் உடைக்கிற சவுண்டு கேட்கும், நீங்கள் வெளியில் வந்துடாதீங்க. நல்லா கேட்குதுங்க. லைட் போட நல்ல சவுண்டு கேட்குது. ஓகே, சத்தம் நிற்குது வெளியே. வெளியே போங்க. அவங்க அப்பவே சொன்னாங்க இந்த மாதிரி சவுண்டு கேட்கும், மாடு வந்தால் ஏதோ உடைக்கிற சவுண்டெல்லாம் கேட்கும், ஸோ அதனால் வெளியில் வராதிங்க அப்படின்னாங்க. நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே நம்ம டென்ட்டுக்கு பக்கத்தில் தாங்க எங்கள் சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அது அப்படியே கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு போகுதுங்க பாருங்க. வேல்டாக்கா என்னங்க இது? நிஜமாக தாங்க அந்த விசில் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. தூங்கலான்னு பார்த்தா இவர் வேறு போட்டு காட்டு மாடு வந்துச்சு கேட்குறாரு. இல்லைங்க, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. ரெக்கார்டு பண்ண நல்லாவே கேட்டிருக்கு. இப்போ புதுசாக ஒரு சத்தம் ஆரம்பிச்சிருச்சு. புதுசாக இருக்குது. அதுக்கு இடையில ஏதோ ஒரு பூளையெல்லாம் விட்டுட்டுருக்குது. ஏதோ அந்த மரத்தில் இருக்க பூச்சிகளாக இருக்குங்க. ஒவ்வொரு பூச்சி இவ்வளோ பெருசெல்லாம் இருக்கும்ல. இது நல்ல பெரிய உருவம் ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது கொஞ்சம் பெரிய பிரீடு மாதிரி இருக்குது. பூச்சி கிச்சு கிச்சுன்னு தானே சத்தம் வரும். இல்லைங்க, நம்ம மலை பிரதேசங்களில் போகும்போது ஒரு மாதிரி கொயின்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும்ல, அது ஒரு வகையான எத்தலுண்டு தான் இருக்கும். அந்த பூச்சி இவ்வளோ தான் இருக்கும். அது மரத்தோடைய கடல்லே இருக்கும், அதான் சத்தம் போடும். அது மாதிரி ஏதாவது தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சத்தம் கேட்கும்போது, அதே மாதிரி இந்த டென்ட்டை நம்பி நம்ம தைரியமாக படுக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பாருங்க மக்களே, இன்றைக்கி தூங்குன மாதிரி தான். எங்கள் காலை வச்சுட்டு சும்மா இருங்க, உரசாதீங்க. ஏதோ டென்ட்டை உரசிட்டு போகிற மாதிரியே ஃபீல் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் மாற்றி மாற்றி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த இதை தட்டி தட்டி எல்லாத்தையும் துரத்திட்டுருக்காங்க. இங்கே எதுவும் வராமல் இருந்தால் சரி சாமி. ஏதாவது வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு. நல்லா காலை சொல்லுங்கள். சரிங்க. உப்பசம் தாங்க முடியலைங்க. எந்த ஹில் ஸ்டேஷன்லையும் இப்படி இருந்ததில்ல. ஆனால் வெளியே குளிங்க இருக்குங்க. ஏன் உள்ள சூடாக இருக்குது? ஏன்னா இதெல்லாம் தெர்மல் லேயர் தானே. தெர்மல் லேயரா? இது இல்லைங்க, நம்ம பாடி சூட்டுக்கு அப்படி இல்லைங்க, குளிர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தானேங்க இந்த லேயரு. எந்த லேயருங்க? இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறது இதா? இது தெர்மல் லேயரா? பின்ன கூலிங், எங்கள் வெளியில் இருக்க சில்னஸ் உள்ளே வரக்கூடாதுன்னா அது தெர்மல் தானேங்க. அதனால் கொஞ்சம் உப்பசமாக இருக்குது. வெளியில் நார்மலாக இருக்குது டெம்பரேச்சரு.
இங்கே எப்படி இருக்கனால அப்படி இருக்கு. சவுண்டு ஓஞ்ச பார்த்து கழுங்க. அதனால் லைட்டாக ஒரு மியூசிக் வச்சுட்டு தான் தூங்குகிறோம். ஆனால் அவங்க இடையில சத்தம் போட்டாங்க, அதான் சரி அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகேங்க, குட் நைட். தூங்குறேன், என்ன சத்தம் வந்தாலும் தூங்க வேண்டியதான். குட் நைட்டுங்க. பவர் பேங்க் வேறு கிளம்ப. ஹலோ, வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குளிரெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. என்ன சொல்கிறது, நேற்று நைட்டெல்லாம் தூக்கம் 0, தலைவலியே வந்துடுச்சு தூங்காமல். உள்ளே வந்து ரொம்ப புழுக்கமாக உப்பசமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப ஹீட்டாக தான் ஃபீல் பண்ணோம். முக்கியமாக குட் மார்னிங் சொன்னேன்னு தெரியல. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எப்படியோ ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது இதெல்லாம் வந்து நம்ம டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து மறுபடியும் ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுவோம். ஸோ டென்ட்டு ஸ்டே எனக்கு தெரிஞ்சு குளிரில் ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப மாட்ரேட்டாக இருக்குது. மாட்ரேட்னால் ரொம்ப ரொம்ப அதை விட கம்மியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி டென்ட்டு ஸ்டே அப்படின்றது இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு முக்கியமாக. ஏன்னா என்னால் வந்து ஒழுங்காகவே தூங்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், தலைவலி. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு இன்றைக்கி டென்ட்டு ஸ்டே. பட் பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கிறது தான் அப்படின்ட்டு அப்படியே நம்ம அந்த டென்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ டென்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ நைட் ஃபுல்லாக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் தூங்கணும். ஸோ கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு வெளியில் வரலான்னு நினச்சேன். பட் சின்ன சின்ன சவுண்டெல்லாம் இருந்ததா, அதனால் சரி பயந்துக்கிட்டு நாங்கள் வெளியிலே வரல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து அப்படியே ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போக போகிறோம். அதை தான் நீங்கள் வந்து அடுத்த விளாகில் பார்க்க போகிறீங்க. ஏங்க உங்களுக்கு எப்படி இருந்தது ஸ்டே? சூப்பராக இருந்தது, நல்லா தூங்குங்க. வீட்டில் கூட இந்த மாதிரி தூங்குனது இல்லைங்க. இவருக்கு இப்படி, எனக்கு இப்படி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. சரி ஓகேங்க, பாய்.